எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். நானா? நான் என்னக்கா பண்ணேன்? ஆமா, ஒழுங்கா ஜூஸ் போட்டு கொண்டு போய் நீ அவ கையில கொடுத்துருக்கணும். நல்ல ஆளை பார்த்து கொடுத்தா. அதனால தான் நம்மளுக்கு இப்ப இந்த நிலைமை. நான் அவ கொடுத்துருவான்னு நினைச்சுதான் அவட்ட கொடுத்தேன். ஆனா இப்படி ஒரு சோதனை வந்து நிக்கன்னு யாருக்கு தெரியும்? நீங்க தான் பப்பாளி பழத்தை வாங்கிட்டு வந்து அவளுக்கு கொடுக்க சொன்னீங்க. செல்லம்மா மெதுவா பேசு. யார் காதுலயாவது கேட்ற போது. நீங்க தானே இந்த மாதிரி ஒரு வேலையை செய்ய சொன்னீங்க. நீயே நான் பாட்டுக்கு இப்பதான் இந்த வீட்டுல ஜாலியா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு கிடந்தேன். யாரும் நீ ஒரு வார்த்தை சொல்றது இல்ல. இவ்வளவு நாளா தான் இந்த ஹோட்டல் கடையில நான் வேலை பார்த்துட்டு கிடந்தேன். இப்பதான் சொத்த நிம்மதியா இருந்து நீங்க வந்து கெட்டு விட்டீங்க. இப்ப நீ என்ன சொல்ல வர? நான் தான் எல்லாத்துக்கும் காரணங்கிறியோ? நீ செஞ்ச தப்பால தான் நம்ம ரெண்டு பேரும் உட்கார்ந்து மாவாட்டிட்டு இருக்கோம். நீங்களும் அதை செய் இதை செய்யு சொல்லாம இருந்திருந்தீங்கன்னா இப்படி மாவாட்டுற வேலை வந்திருக்காது. நான் பாட்டுக்க கால் மேல கால் போட்டுட்டு நிம்மதியா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருந்திருப்பேன். அடுத்த வேலை கெடுக்கணும்னு நினைச்சா நம்மளுக்கு இப்படிதான் நடக்கும். செல்லம்மா நீயா பேசி அதை பத்தி ரொம்ப நல்ல மாதிரி நடிக்காத. நீ யாரு என்ன அப்படின்னு இந்த ஊர் வழக்கத்துக்கே தெரியும். அப்படி என்ன தெரியும் என்ன பத்தி? மத்தவங்களுக்கு கெடுதல் நினைச்சா நம்மளுக்கு கெடுதல் நடந்துட்டல. அதை தான் நான் சொன்னேன். நீ செஞ்ச தப்பால தான் இப்படி நடந்திருக்கு. அப்போ நீங்க நினைச்சது மட்டும் தப்பு இல்லையோ? யார வேணாலும் கூப்பிட்டு கேட்டு பாருங்க. நீங்க செஞ்சதுதான் பெரிய தப்பு. பப்பாளி ஜூஸை கொடுத்து அவ குழந்தைய கலைக்கணும்னு நினைச்சிய. நீ மட்டும் ரொம்ப நல்லவளோ? நான் சொன்னேன் உனக்கு எங்க புத்தி போச்சு? நீ தானே ஜூஸை போட்டு எடுத்துட்டு போய் அவ கையில கொடுத்தா. அப்போ உனக்கு எதுவும் தெரியலையே, இப்பதான் தெரியுதோ? நான் ஜூஸ் பிள்ளைத்தாச்சி பிள்ளைக்கு நல்லதுன்னு நினைச்சிட்டு கொண்டு போய் கொடுத்தேன். நீங்க தான் இப்படி கெட்ட எண்ணத்தோட வாங்கிட்டு வந்திருக்கேன்னு யாருக்கு தெரியும்? செல்லம்மா இங்க பார், போய் சொல்லாத. உனக்கு ஏதோ சம்பந்தம் இருக்கு. எல்லாம் தெரிஞ்சு போச்சு நழுவுறியோ? என்கிட்ட கேட்டா நான் ஜூஸ் தான் போட்டு கொடுத்தேன், ராசாத்தியாக்க கொண்டு வந்ததுல நான் சொல்லுவேன். என்கிட்ட கேட்டா நான் எல்லாருக்கும் சேர்த்து தான் பழத்தை வாங்கிட்டு வந்து கொடுத்து இவ ஜூஸ் போட்டு கொடுத்தது எனக்கு சம்மந்தம் கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். நீ என்ன பண்ணுவா? என்ன இந்த பொம்பளை நம்மள மாட்டி விட்டுரும் போல இருக்கே. அது எப்படினாலும் தப்பிச்சிருது. நம்ம தானே கடைசியில மாட்டிக்கிட்டு முழிக்கும். ஜூஸை நான் தானே போட்டு கொடுத்தேன்னு நெட்டிச்சு என் பேர் தானே சொல்லுவா. இவிய ஈஸியா தப்பிச்சிருவாவ. விடக்கூடாது. அவ காலில் விழுறதுக்கு இவிய காலிலே விழுந்து கிடக்கலாம். ஏதாவது கெட்ட பேர் வந்தாலும் ரெண்டு பேருக்கும் சேர்ந்தே வரட்டும். சத்தியக்கா நம்ம ரெண்டு பேரும் எதுக்கு சண்டை போடணும்? உங்களுக்கு அந்த சரோஜாவை பிடிக்காது, எனக்கும் பிடிக்காது. எப்படியாவது அவனை ஆசமா போனோம்னு தானே நினைச்சு அதுல சின்ன தப்பு வந்துட்டு. அதை நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துதாக்கா எப்படியாவது சமாளிக்கணும். அதை தான் நானும் சொன்னேன், நீ தான் கேட்க மாட்டேங்க. இல்லக்கா இனி கேட்க. சரி சீக்கிரமா மாவாட்டு. அப்பதான் போய் ரெஸ்ட் எடுக்க முடியும். ராசாத்தியக்கா நான் உளுந்து ஆட்டிட்டு போயிடுறேன். நீங்க அதுக்கு பிறகு அரிசி ஆட்டுங்கக்கா. என்னது? நான் அரிசி ஆட்டணுமா? ஆமாக்கா, நீங்க சும்மா தானே உட்காந்துருக்கிய. நான் உளுந்து ஆட்டிட்டு எடுத்து வச்சுட்டு போயிடுறேன். நீங்க அதுக்கு பிறகு அரிசி போட்டு ஆட்டுங்க. நான் தானே இப்போ மாவளை தள்ளி விட்டுட்டு இருக்கேன். என்னால அரிசியை தனியெல்லாம் ஆட்ட முடியாது. இதே மாதிரி அரிசி அள்ளி உள்ள போடுறேன், நீ ஆட்டு, நான் தள்ளி விடுறேன். ரெண்டு பேரும் சேர்ந்து வேலையை முடிச்சிட்டு போவோம். அதெல்லாம் முடியாது. அரிசி அள்ளி உள்ள போட்டா நீங்க தான் ஆட்டணும். நான் வேணா உட்காந்து தள்ளி விடுறேன். செல்லம்மா இப்பதானே சொன்னா எதா இருந்தாலும் சேர்ந்து இருப்போன்னு. அதுக்குள்ள விட்டு விலகியா? அதான்க்கா நீங்க மாவாட்டுங்க, நான் அதுக்கப்புறம் தள்ளி விடியேன்னு. எனக்கும் கை வலிக்கும்ல. எனக்குலாம் இதை ஆட்டி பழக்கமே கிடையாது. ஏக்கா எனக்கும் பழக்கம் கிடையாது, ஆனா இப்ப பழகிட்டேன். உனக்கு பழக்கம் இருக்கும், ஹோட்டல்ல வேலை பார்த்தவ தானே. நான் அப்படியே என் ஸ்டேட்டஸ் என்ன? எங்க அம்மா காலத்துல கூட கிரைண்டர் வாங்கி வச்சுதான் அரைச்சோம். இந்த ஆட்டு வரல நான் கண்ணால கூட பார்த்தது கிடையாது. ரொம்பதான் இந்த பொம்பளை நடிக்குது. உண்மை என்னன்னு எனக்கு தெரியாது பாரு. ராசத்தியக்கா நீங்க அவ்வளவு வசதியா செல்லமா வாழ்த்தியலோ? ஆமா, கீழே நடக்க விட மாட்டாவே நீ. அப்படியேக்கா உங்க அம்மா காலத்திலே கிரைண்டர் வாங்கி வச்சு அரைச்சிருக்காவ. ஆமா, ஆனா ஏன்க்கா இந்த வீட்டுல மருமகளுக்கு மட்டும் கிரைண்டர் வாங்கி கொடுக்கல? ஏன்னா நம்ம மைனியும் கையில தான் மாவாட்டுது. வந்திருக்கவா ரெண்டு பேரும் கையில தான் மாவாட்டியா. உங்க அம்மா கிரைண்டர்ல மாவாட்டி இருக்காவங்கிறிய. மருமகளுக்கு மட்டும் ஏன் இப்படி ஓரம் வஞ்சிட்டு பண்ணவ? உங்க அம்மா ரொம்ப கொடுமைக்காரியோ? அது வந்து எங்க அண்ணன் வாங்கி கொடுத்துருக்க மாட்டானா இருக்கும். எங்க அம்மாலாம் நல்லவதான். அப்படியேக்கா, ஆனா மைனி அடிக்கடி சொல்லுவாவ அந்த காலத்திலேயே மாமியார் அரைச்ச கல்லு இதுதானு. நீங்க மறந்துட்டீங்களோ? ஏன் சொல்றேன்னா, எங்க மாமியார் அரைச்ச ஆட்டுக்கல் இது. இதுலதான் நான் மாவு அரைச்சு இட்லி சுடுவேன் அப்படின்னு மைனி அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாவ. மருமகளுக்கிட்டே அதை தான் சொல்லி அரைக்க வைக்காவ. இது எப்படிக்கா உங்க அம்மா மட்டும் கிரைண்டர்ல மாவு அரைச்சாவ? அது வந்து எங்க அம்மா எப்படி அரைச்சான்னு எனக்கு தெரியாது. எனக்கு கிரைண்டர் தான் வாங்கி தந்தாவ. ஓஹோ அப்படியா? நான் கேட்ட கேள்வியில இந்த பொம்பளைக்கு மூஞ்சி சுருங்கி போச்சு. நாங்களாம் யாரு எப்படிப்பட்டவிய? கொஞ்சம் யோசிச்சு பேசியிருக்கலாமோ? பாயிண்டா பேசியா? எங்க மாமியார் தான் அந்த காலத்துல இருந்து கிரைண்டர் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்ததுன்னு சொல்லி இருந்திருக்கணும்.
முடியாது. அம்மன் சொல்லி மாட்டிக்கிட்டோம். இனி பேசும்போது எதா இருந்தாலும் மாமியாரை பத்தி சொல்லணும். ஹாய் சித்தீஸ். அம்மா என்ன பண்றீங்க? பார்த்தா தெரியல, மாவாட்டிட்டு இருக்கோம். மாவாட்டின மாதிரி எனக்கு தெரியல, பட்டிமன்றம் நடந்த மாதிரிலாம் இருக்கு. எனக்கு அங்க வரைக்கும் உங்க சண்டை சத்தம் கேட்குறதா ஓடி வந்தேன். நாங்க பேசுனதுல அது வரைக்கும் கேட்டுச்சோ? இல்ல சத்தம் மட்டும் தான் கேட்டுச்சு. அதான் அப்படி என்ன பேசுறேன்னு கேட்க வந்தேன். சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். உனக்கு இப்போ வயிற்று வலி சரியாயிட்டா? சரியாயிட்டுனா நீ வந்து அரவா. என்னது நான் அரைக்கணுமா? எனக்கு எப்படி தெரியுமா வயிற்று வலிக்குது? எப்படி வலிக்குது? நல்லா தானே வந்து நிக்க. வயிற்று வலிச்சா இப்படி வந்து நின்று பேச முடியுமா? என்ன கதை விடுறியோ? இல்ல சித்தி, நீங்க கொடுத்த ஜூஸை குடிச்சதுல இருந்து எனக்கு வயிற்று வலிச்சுட்டே இருக்கு. அதனால எந்த வேலையும் செய்ய முடியாது. என்னால எழுந்து கூட நிற்க முடியல தெரியுமா? நல்லா தானே நிக்க. நான் எங்க நல்லா இருக்கேன், குனிஞ்சுக்கிட்டு நிற்கேன் பாருங்க. அவ்வளோ வலி என் வயிற்றுக்குள்ள இருக்கு. சீக்கிரமா மாவு அரைச்சிட்டு வந்து ஸ்நாக்ஸ் பண்ணி காப்பி போடுங்க. என்னது ஸ்நாக்ஸ் பண்ணி காப்பி போடணுமா? ஆமா சித்தி, அதுவும் என் மேல தான். பிறகு அத்தை வந்து என்கிட்ட கேட்டாச்சுன்னா நான் உண்மையை சொல்ல வேண்டியிருக்கும். சரோஜாக்கு அந்த நேரத்துக்கு காப்பி கொடுக்கணும், ஸ்நாக்ஸ் கொடுக்கணும். அதனால போட்டி என்கிட்ட தாங்க, நானே கொண்டு கொடுத்துறேன். நீ குடிச்சிட்டு வயிற்று வலிக்குன்னு சொல்றதுக்கா? அதெல்லாம் சொல்ல மாட்டேன். எனக்கு காப்பி போட்டு தந்துருவீங்களா? ஜூஸ் எனக்கு தர மாட்டேங்கலன்னு தான் குடிச்சு பார்த்தேன். நான் குடிச்சது எவ்வளவு நல்லதுன்னு இப்போதானே தெரியுது. என்னது நல்லதா? உனக்கு வயிற்று வலி வந்திருக்கிறது நல்லதா இருக்கும். இதே வழி சரோஜாக்கு வந்திருந்தா எவ்வளவு கெட்டது நடந்திருக்கும். அதனால தான் சொல்லிய ஜூஸ் குடிச்சது நல்லது. ஏய் கோமரி, மாவு எப்படி அவிய ரெண்டு பேரும் ஆட்ட வச்சிட்டு இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீ? எதுக்கு? நீ ஆட்ட வேண்டியதானே கோமரி? ஏத்தே, நான் தான் ஆட்டலான்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து உட்கார்ந்தேன். ஆனா சித்தி ரெண்டு பேரும் என் மேல இருக்க பாசத்துல நான் இருக்கேன் கவ. என்ன சொல்லியா? பாசத்துல இருக்காங்களா? பாசமா பாசம். சித்தி பாசம் இல்லையா? என்ன பாசம் அப்படி உன் மேல? சித்தி பாசம் இல்லைன்னா எழுந்துருங்க, வயிற்று வலியோட நானே அரைக்கேன். ராசத்தியக்கா, பாசத்தோட தானே மாவாட்டிட்டு இருக்கோம். என்னது கோமரி, வயிற்று வலியா? ஆமத்தே, எனக்கு ரொம்ப வயிற்று வலி. எதுக்கு இப்போ உனக்கு வயிற்று வலி வந்திருக்கு கோமரி? மைனி, அது பிள்ளைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் நாங்க உதவி பண்ணிட்டு இருக்கோம். நீங்க அவளை எதுவும் சத்தம் போடாதீங்க மைனி. என்ன சொல்ற ராசாத்தி? ஆமா மைனி, பிள்ளைக்கு உடம்பு சரியில்லையா, அதான் நானும் செல்லம்மாவும் மாவாட்டிட்டு இருக்கோம். ஆமா மைனி, அதான் ராசாத்தி அக்காவும் நானும் மாவாட்டிட்டு இருக்கோம். நீங்க அவளை எதுவும் கேட்காதுங்க மைனி. இப்போ எதுக்கு இவளுக்கு திடீர்னு வயிற்று வலி வந்துச்சு? ஏ கோமரி, அப்படி என்னத்த தின்னு தொலைச்சா? அது வந்துட்டே. சாப்பிடல ஒண்ணுமே சாப்பிடல மைனி. அவ ஒண்ணுமே சாப்பிடல மைனி. அப்படியே ஒண்ணுமே சாப்பிடாம கிடந்த வயிற்று வலி தான் வரும். எதையாவது தின்னு கோமரி. ஏத்தே, அது வந்து ஜூஸ் இருக்குல்ல. ஜூஸ் தானே, நான் போட்டு தரமா? அப்படியே சித்தி? ஆமாமா சித்தி, நான் உனக்கு ஜூஸ் போட்டு தரேன். அந்த ஜூஸை குடிச்சா வயிற்று வலிக்காதுல்ல? வலிக்காதுமா, எதுவுமே வலிக்காது. சித்தி உனக்கு நல்ல ஜூஸா போட்டு தரேன். அப்போ காபி ஸ்நாக்ஸ் அவ்வளவுதானே, ராசாத்திக்கு செஞ்சு தருவாம்மா. நீ போய் படுத்துக்க போ. இந்த கோமரிக்கு எதுக்கு மாறி மாறி நீங்க ரெண்டு பேரும் வேலை செய்றீங்கன்னு தெரியல. ஏத்தே, அது எனக்கு தெரியும் தே. பாசம் 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 மைனி. எனக்கு வயிற்று வலி வந்துட்டுல, அதான் பாசம். என்ன பாசமோ என்னமோ, நான் போய் பாலை கறந்துட்டு வரேன். சித்தீஸ், நீங்க சொன்ன மாதிரியே ஜூஸு காபி ஸ்நாக்ஸ் எல்லாம் ரூம்க்கே வரணும். அப்புறம் நைட்டுக்கு என்னெல்லாம் வேணும்னு பிறகு சொல்லியே. பாய். எம்மாடி பாருமாவளே, ஏதாவது சாப்பிடுறியம்மா? இல்லத்த, வேண்டாம். எனக்கு இப்ப எதுவும் சாப்பிட பிடிக்கல. இல்லம்மா, அப்படிலாம் இருக்க கூடாது. ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? இல்லனா ஏதாவது பழத்தை வெட்டி எடுத்துட்டு வரட்டுமா? இல்லத்த, எனக்கு பழம் ஜூஸ் எல்லாம் வேண்டாம். காபி வேணா போட்டாங்க. அப்படியே காபி வேணுமாம்மா? ஆமாத்த, காபி தான் வேணும். காபி கூட்டுக்கு ஏதாவது வேணுமா? சரி, ஏதாவது செஞ்சா தாங்க. எனக்கு காரமா தான் சாப்பிடணும் போல இருக்கு. காரமெல்லாம் ரொம்ப சாப்பிட கூடாதுமா, அது அவ்வளவா நல்லது கிடையாது. நான் வாடை சுட்டு தர சொல்லி. சரி தே. ஹலோ மம்மி. பிரியங்கா சொல்லுமா. மம்மி, அந்த மைனாக்கு பார்த்துருக்காங்களா மாப்பிள்ள? அவர் எந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறாருன்னு தெரிஞ்சிருச்சு மம்மி. அப்படியா, எந்த ஹாஸ்பிட்டலு? அது டவுனில் இருக்குல்ல மம்மி, பெரிய ஹாஸ்பிட்டலு. அங்கே தான் அவர் வேலை பார்க்குறாராம்.
ஏ அப்பா அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல்லே வேலை கிடைச்சிருக்கு அவனுக்கு. நல்ல சம்பளமா இருக்குமே. எஸ் மம்மி, அதனால தான் அவ ரொம்ப சீன் போட்டுட்டு இருக்கா. சரி பிரியங்கா, அவர் பேர் என்னன்னு தெரியுமா? தெரியும் மம்மி, அவர் பேர் விஜய். ஓஹோ விஜயா, சரி சரி. மம்மி நம்ம ரெண்டு பேரும் போய் அவரை பார்த்து பேசிட்டு வந்துடலாமா? பிரியங்கா நீ வந்தா சரி வராதுமா. உன் புருஷனுக்கு நீ தான் இந்த விஷயத்தெல்லாம் சொன்னான்னு தெரிய வந்ததுன்னு வச்சுக்கியா, உன் வாழ்க்கை கெட்டு போயிடும். அதனால நீ வர வேண்டாமா, எல்லாத்தையும் அம்மா பார்த்துக்கிடி. நாளைக்கு காலையில் போய் நானும் செல்லம்மாவும் அவனை பார்த்து பேசிட்டு வந்துடுறோம். ஓகே மம்மி, இந்த கல்யாணம் நடக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணுங்க. சரி பிரியங்கம்மா, எனக்கு தெரியாதா? நான் பேச